சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். சிறப்பு பதிவாக மகா சிவராத்திரி. சிவராத்திரியை பற்றி எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் சிவராத்திரிக்குன்னே உள்ள ஊர் எது, சிவராத்திரிக்கே உள்ள சிவ ஆலயத்தில் பிரசித்தி பெற்றது எது? எல்லா சிவாலயம் பிரசித்தி, இங்கு என்ன பிரசித்தி? சிவராத்திரி என்னைக்கு வர இந்த பிப்ரவரி மாதம் 26/2/2025 மகா சிவராத்திரி. மறுநாள் தான் அமாவாசை. இந்த சிவராத்திரிக்கு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு உத்திராஜம் அணிந்து கொண்டு செல்போனில் சிவபாதத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது சிவராத்திரி அல்ல. இப்படி விரதம் இருக்கிறவங்களெல்லாம் நான் வணங்குறேன். மகா சிவராத்திரி அப்படின்னா என்னன்னா, சிவனுக்கு உகந்தது, அம்பாளுக்கு உகந்தது நவராத்திரினாலும் சிவனுக்கு உகந்த சிவராத்திரிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அண்ட லோகங்களையும் பார்க்கக்கூடிய முக்தியை அருளக்கூடிய சிவபெருமான் அவனை அன்றைய தினம் நாம் பிரதானமாக முழித்திருந்து, இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவ ஓட்டம்னு உண்டு. அன்றைக்கி வேகமாக நடந்த ஓடியோ விடியறதுக்குள்ளே சிவபெருமானை போகிறது, தேவாரம் திருவாசகம் கேட்குறது, இது மட்டும்தான் சிவராத்திரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிவராத்திரிக்கு எண்ணற்ற புராதன கரைகளும் வழிகளும் இருந்தாலும் காசியில் இறந்தால் முக்தின்னு சொல்கிறோம், திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு சொல்கிறோம். இப்படி காஞ்சிபுரம், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களே உங்களுக்கு உணர்த்துறேன். ஒரு மனிதன் இறக்கும் பொழுது, அது காசி மாட்சேத்திரத்தில் அவனுடைய தலையை தன் மடியில் வைத்து கொண்டு காதில் மந்திர உபதேசம் பண்ணுறானா சிவபெருமான். அதுக்காக காசிக்கா போக முடியும்? அது அப்புறம் போகிறதும் போகாதும். அது காசியாக இருந்தாலும் மனிதனுக்கு சிவ உபதேசம் பண்ணவனுக்கு ஒரு நாள் பொழுதாவது முடித்திருந்து அவன் சிவநாமத்தை சொல்ல வேண்டும். இப்போ புரியுதா சிவராத்திரியோடைய விசேஷம் என்னன்னு? சரி, அடுத்தது ஒருத்தன் பொய் சொல்லிட்டாங்க. பொய்ங்கிறது துரோகத்துக்கு சமம், துரோகம்தான். அந்த துரோகத்தை கூட மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொடுத்து அன்றைய தினம் அவனை சூடிக்கொண்டக்கூடிய அற்புதமான சேத்திரம் திருவண்ணாமலை. என்ன சார் சொல்கிறீங்க? திருவண்ணாமலைக்கு நிறைய வரலாறு இருக்குது. அப்படி அடியும் முடியும் காணணும்னு ஒரு போட்டி வருது. பிரம்மனும் தாளம்பூவும் போட்டி போடுறாங்க. அடியை காணணும்னு தாளம்பூ மேலேருந்து வருது, பிரம்மன் முடியை காணணும்னு மேலே போயிட்டு இருக்கிறான். சிவபெருமானும் உயர்ந்து ஓங்கி அண்ணா அப்படின்னா நெருப்பு, அண்ணா அப்படின்னா உயரன்னு அர்த்தம். அண்ணானா நினைத்து பார்க்க முடியாது, அண்ணானா அருளக்கூடியவன் அர்த்தம். அப்போ அந்த தாளம்பூ பிரம்மன்கிட்ட சொல்லிடுதான், நான் ஒரு முடியை காணன்னு ஒரு பொய் சொல்லிடு அப்படின்னு. இந்த மாதிரி பொய் சொல்லும் பொழுது சாபம் ஏற்படுது. பிரம்மனுக்கு இந்த லோகத்திலே ஆலயங்கள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் சிவபெருமானுடைய கோயிலில் ஒரு பகுதியாக ஒரு சில இடத்துல மட்டுமே பிரம்மனுடைய ஸ்தலம் வழங்கப்படும் சொல்லி அவனுக்கு சாபம் விட்டுறாங்க. தாளம்பூவை பொய் சொன்னனால உன்னை எதற்குமே பயன்படுத்துவதில்லைன்னு சொல்லிடுறாங்க. இது வரலாறு கதை தெரிஞ்ச விஷயம் இது. ஆனால் இந்த அண்ணாமலை எவ்வளோ கருணை உள்ளம் பொருந்தியவன் பாருங்கள். அந்த தாளம்பூவை சரிப்போ அப்படின்னு மன்னிச்சு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனுக்கும் மோட்சம் கொடுத்து சூடிக்கிறானா. இன்றைக்கும் சிவராத்திரிக்கு தாளம்பூ சூடக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம சேனலை தவிர வேறு எதுலேயும் இந்த அரிய பெரிய விஷயத்தை நீங்கள் அறிய முடியாது. அதனால தான் சிவராத்திரிக்கு ஒவ்வொரு சிவாலயங்களும் எவ்வளோ சிறப்பு இருந்தாலும் இன்னொரு அண்ணாமலையாருக்கு என்ன விசேஷம்னா, மூலவருக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் இருந்தாலும் கூட மூலவருக்கு பின்னாடி லிங்கோத்பவராக இருக்கிறவருக்கு அர்ச்சனை. எல்லா ஆலயத்துலேயும் சிவபெருமானுடைய அர்ச்சனை அபிஷேகங்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க. சிவபெருமானுடைய பின்னாடி இருக்கக்கூடிய சிவனே மூலத்தனே லிங்கோத்பவருக்கு அர்ச்சனை அபிஷேகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு நானே நிறைய வர்ணனையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்போது முன்னாடி ஒருவனுக்கு மட்டுமில்ல, தன் பின்னாடி இருக்கிறவனுக்கும் பலனை கொடுக்கக்கூடியவன் அந்த அண்ணாமலை. அந்த லிங்கோத்தூருக்கு அர்ச்சனை தாளம்பூ சூடி அவ்வளோ பிரமாதமாக நடக்கக்கூடியது. ஊரில் எல்லாரும் சிவராத்திரி கும்பிட்டா நானும் கடமைக்கு போனேன்னு இல்லாமல் சிவராத்திரியை பற்றி ஒரு யுகம் வேணும் சொல்வதற்கு.
மூணாவதாக தன் முன்னோர்களை வழிபாடு போன்றவனுக்கு கடும் பித்திரு தோஷம் நீங்கும். பார்ட்னர் மூதையார் அப்படின்னு பிண்டம் போடுறோமா, எனக்கு பித்திரு தோஷம் உழைச்ச பணம் நிற்கலை, எங்கள் அம்மா கோச்சிக்கிச்சு, மாமியார் திட்டின பாவம் போகணும், செத்தாலும் என் மாமியால் பிடிக்காது, ஆனால் ஊருக்கு கடமைக்கு கும்புற, இப்படி எப்படியோ சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவங்கெல்லாம் இறங்குனவங்கள வீட்டு சாமின்னு சொல்லி ஒரு பெட்டியில் வைத்து அவருடைய மாங்கல்யம், சீப்பு, சோப்பு, கண்ணாடி இதை வைத்து பூ வைத்து வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குதே, அது சிவராத்திரி வந்தது. அதனால தான் இறந்தவங்களுக்கு மோட்ச தீபம்னு சொல்லி சிவன் கோயிலில் போடக்கூடியது சிவன் இருக்கக்கூடிய இடத்துல உண்டு. எல்லாம் அவனிடம் முக்தி அடைஞ்சது அதிகம். அப்படி முக்தி அடைஞ்ச அன்றைய தினம் உங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுடைய 7 ஜென்மத்துக்கும் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிடிச்சவன் பிடிக்காதவன், திட்டினவன் திட்டாதவன், போனவன் வந்தவன், எதுவாக இருந்தாலும் முன்னோர்களுடைய வழிபாடு. அப்போ சிவனுக்கு உகந்த ராத்திரியாக இருந்தாலும் அவன் எப்படி கருணை பொருந்திவன்னா, உங்களுடைய பித்திருகள், அவனுக்கு எல்லாரும் பிள்ளைகள், உங்களுடைய பித்திருகளையும் அன்னைக்கு வணங்குங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இதான் சிவராத்திரிங்கிறது. அப்போ உங்கள் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் குலதெய்வ வழிபாடும், உங்கள் வீட்டில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்ததை வைத்து வணங்குறதும், சிவபெருமானுடைய வழிபாடும் சிறப்பு பெறும். சிவபெருமானுடைய சிவன் பாடல்கள், திருவாசகம், தேவாரம், இப்படி எண்ணற்ற இதுகளில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய அரிய பெரிய பாட்டுகள்லாம் இருந்தாலும் கூட தேவாரம் தேனுக்கு இணையான அமிர்தத்தை போன்றது. அதனால் அதுக்கு தேவாரம்னு பேர். அதுக்கு அன்றைய தினம் தேவாரம் கேட்கறதும், தேவாரம் இசைப்பதும், தேவாரத்தை ஒலிக்க சொல்லி கேட்பதும், சிவனுடைய அச்சாரங்கள் ஆகக்கூடிய திருநீறு பூசிக்கொள்வதும், உத்ராட்சம் அணிந்து கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் மறு ஜென்மத்தை கொடுக்குமா. பேர்பட்ட இந்த சிவராத்திரிக்கு உண்டான ஊர் என்ன சார்? அது என்ன சார் சிவராத்திரிக்கு உண்டான ஊர்? எல்லா ஊரும் இருந்தாலும் சிவபெருமானுடைய இன்னொரு கருணை பாருங்கள். ராமர் வழிபட்டாலும் அந்த ராமர் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். ராமர் ஈஸ்வரனை வணங்கினால ராமர் ப்ளஸ் ஈஸ்வரன் ராமேஸ்வரன். அங்கேயும் சிவபெருமான் ஓம் பேரில் இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரன் திருநாமம். அந்த ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமர் இருந்த இடம்தான் ராமநாதபுரம். ராமர் கடந்து போனனாலேயோ, ராமர் பாதம் பட்டனாலேயோ ராமநாதபுரம். ராமர் ஒரு பொழுதாவது அங்கே கடந்திருக்கணும், இருந்திருக்கணும். இந்த ராமநாதபுரத்தில் தான் அந்த வீட்டு சாமியினுடைய வழிபாடு ஊரில் முக்கால்வாசி பேர் பண்ணக்கூடியது. அதனால தான் சிவராத்திரிக்கு உகந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைய ஊர்கள்லையும் பண்டைய பழக்க வழக்கங்களும் செட்டிநாட்டு வகைராலும் நிறைய இருந்தாலும் வீட்டு சாமி கும்பிட்றதுல ராமநாதபுரத்துக்கு இது எதுவே கிடையாது. வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு கூட சொல்லலாம். கடந்து முன்னோர்களுடைய வழிபாடுகளை அவ்வளவு பயபக்தியோடும் சிறப்பமாக பண்ணுறதுனால தான் மேலும் மேலும் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு அங்கே நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு அந்த அம்பாள் கொஞ்சம் துணை புரிகிறா. என்னன்னா, ராமநாதபுரத்தில் முத்தாலம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. ஒரு காலம் இந்த வீட்டு சாமியை கும்பிட முடியாத போகிறவங்களாம் அந்த கோயில்கிட்ட அவளை நினச்சி ஒப்படைக்கிற நிகழ்வும் அங்கே இருக்குது. கதையும் வரலாறுகளும் நிறையா போய் கொண்டு இருக்கலாம். நிகழ்காலத்தில் கூட எல்லா ஊர்களும் சிறப்பு பெற்றுனா, சிவராத்திரினா எப்படி சிவனும், சிவராத்திரி அப்படின்னா எப்படி அண்ணாமலையாருடைய லிங்கோத்பவரும், சிவராத்திரினா எண்ணற்ற சிவ ஆலயங்கள் இருந்தாலும், சிவராத்திரினா முன்னோர்கள் வழிபாடு இருந்தாலும், சிவராத்திரி என்றாலே ராமநாதபுரம்னு சொல்கிற அளவுக்கு இந்த ராமநாதபுரத்தில் வீட்டு சாமி கும்பிடக்கூடிய அமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் முத்தாலம்பாள் அதுவும் துணை இருக்கக்கூடிய அமைப்பு, இப்படி இந்த சிவராத்திரிக்கு இந்த அரிய பெரிய நிகழ்வை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள், தேவாரம் கேளுங்கள், தேவாரம் படியுங்கள், சிவனுக்கு முறையாக மறந்து அந்த சிவன் அருளை பெறுது பிறவி கடனிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் அந்த அண்ணாமலையரை வணங்கி உங்களிடம் விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார். வணக்கம்.